ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸில் டெல்லி சுல்தான்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இது வந்து பார்ட் 4 வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய லோடி வம்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா சையது வம்சம், இந்த 2 வம்சத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா அடிமை வம்சம் பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடிமை வம்சத்தில் குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரசியா பேகம், கியாசுதீன் பால்பன் இவங்களை பற்றி நல்லா ப்ரீஃபாகவே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சத்தில் ஜலாலுதீன் கில்ஜி, அலாலுதீன் கில்ஜி இவங்க 2 பேரையும் பார்த்தோம். அடுத்து துக்ளக் வம்சத்தில் கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக் இவங்க 2 பேரையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது துக்ளக் வம்சத்தில் பெரோஷா துக்ளக் பற்றியும், சையது வம்சம், அடுத்து லோடி வம்சம், இந்த 3 வம்சத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமே வந்து சேரும். ஓகேங்களா, அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா கமெண்டில் எனக்கு பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெரோசா துக்ளக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது இல்லாமல் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரோசா துக்ளக், சையது வம்சம், லோடி வம்சம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து என்னது குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் வந்து தான் அடிமை வம்சத்தையே வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். லாக் பாக்ஸ்ன்னு சொல்லி அவரை அழைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து நிறைய கொடைகளை வந்து வழங்கினதுனால அவரை லாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குதுப் மினாருக்கு கூட அடிக்கல் நாட்டியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து போலோ விளையாட்டின் போது அவர் வந்து இறந்துருவார். ஜிஸ்யா வரியையும் அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து இந்த குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இல்துமிஷ்ன்னு பார்த்தோம். இல்துமிஷை வந்து அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. 40 முறையை கொண்டு வந்தவரும் இல்துமிஷ் தான். அந்த 40 முறைக்கு இன்னொரு பேர் என்னன்னா சகல்கானி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து இல்துமிஷ் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய இக்தாக்களை வந்து வழங்கியிருப்பார். 2 நாணயங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸு, 2 நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். டங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம், ஜிடால் அப்படின்னா செம்பு நாணயம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்துமிஷ்க்கு அப்புறம் வந்து யார் வரானா ரசியா பேகம் வராங்க. ரசியா பேகம் தான் முதல் பெண் அரசி. இவங்களுக்கு ஒரு அடிமை இருப்பாங்க, யாகுத். அவர் பேர் வந்து யாகுத். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து உயர் பதவியான அமீர்கி அகுர் அப்படிங்கிற ஒரு உயர் பதவியை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரசியா பேகத்தை பற்றி இபின் பதுதா வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோவிலே நம்ம பார்த்தோம். அடுத்து பால்பன் வருவார். கியாசுதீன் பால்பன் என்ன பண்ணுவார்னா இல்துமிஷ் கொண்டு வந்த 40 முறையை ஒழித்தவர் யாருன்னா கியாசுதீன் பால்பன் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அமீர் குஸ்ருவை தான் ஆதரிச்சிருப்பார். அமீர் குஸ்ரு யாருன்னா இந்திய கிளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் அவர் வந்து 9 வானங்கள் அப்படிங்கிற நூலையும் வந்து அமீர் குஸ்ரு வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கில்ஜி வம்சம் வந்து கிசர் கானுக்கு அப்புறம் கில்ஜி வம்சம் வந்து தொடங்கிடும். கில்ஜி வம்சத்தை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு தான் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார்னா ஆட்சி பொறுப்பை ஏற்பார். ராந்தம் போர் 1301, அதுக்கப்புறம் சித்தூர்கோட்டையை கைப்பற்றியது 1303. ஓகேங்களா, அங்கே தான் ஜவக்கர் சடங்கும் நடத்திருப்பாங்க. இவர் வந்து தாக்கு அப்படிங்கிற குதிரைக்கு சூடு போடும் முறை இதெல்லாம் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையும் இவர் அறிமுகம் செஞ்சிருப்பார். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் நேற்று தான் பார்த்தோம். கியாசுதீன் துக்ளக் வந்து துக்லாபாத் அப்படிங்கிற ஒரு நகரையே வந்து உருவாக்கியிருப்பார். அவரோட பையன் தான் ஜானா கான். அவரோட இன்னொரு பேர் என்னன்னா முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, முகமது பின் துக்ளக் வந்து நன்கு கற்றறிந்தவர்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவரோட எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இவர் வந்து டெல்லியிலேருந்து தலைநகரை வந்து தேவகிரிக்கு, அதாவது தௌலாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவகிரிக்கு வந்து மாற்றிருப்பார். அதனால் இபின் பதுதா என்ன சொல்லியிருப்பாருன்னா நாங்கள் திரும்ப வந்து டெல்லியை பார்க்கும்போது டெல்லி வந்து காலியாக இருந்தது அப்படின்ற ஒரு கூற்றை சொன்னவர் யாருன்னா இபின் பதுதா தான். ஓகேங்களா, அதே மாதிரி பரான் அப்படிங்கிற ஒரு அறிஞரும் என்ன சொல்லியிருப்பார், முரண்பாடுகளின் மொத்த உருவமாக வந்து இந்த முகமது பின் துக்ளக் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னா அடுத்து துக்ளக் வம்சத்தில் வரக்கூடிய பெரோசா துக்ளக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பெரோசா துக்ளக் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றதுமே வாரங்களை நோக்கி படையெடுப்பெல்லாம் நடத்துகிறாரு. அங்கே போயிட்டு வாரங்களில் பல போர்களை ஜெயிச்சு அங்கேருந்து நிறைய செல்வங்களையும் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு இளைஞரையும் கூடயே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவர் யாருன்னா கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர். அவர் வந்து பிராமணராக இருக்கார். அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை இஸ்லாமியராக கன்வெர்ட் பண்ணி மதம் மாற்றி அவர் கூடயே வந்து கானி ஜகான் அப்படின்ற ஒரு உயர் பதவி வழங்கி இறுதி வரைக்கும் அவரோடையே வந்து அவரை வந்து வைத்துக்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய நீர்ப்பாசன முறைகளை வந்து அமைச்சிருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா அப்படின்னா சட்லஜ் டு ஹான்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்தை வந்து அமைச்சிருப்பார். ஓகேங்களா, அடிமைகளுக்காகவே முதல்ல அடிமைகளுக்காகவே நலன்துறையை வந்து ஒரு நலன்துறை அமைச்சகத்தை
சட்டத்தை வந்து இவர் அமைச்சிருப்பார். ஜிஸ்யா வரியையும் மீண்டும் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா வைதிக முஸ்லீம்களை தான் ஆதரித்தார். ஏழை முஸ்லீம்களுக்கு வந்து நிறைய அறக்கட்டளைகளையுமே வந்து அமைத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களோட நலனுக்காக திவானி கைரத் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. பெண்களின் நலனுக்காக திவானி கைரத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னா பெரோசா துக்ளக் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1388 பெரோசா துக்ளக் வந்து இறந்துடுறாரு. கடைசியாக அந்த துக்ளக் வம்சத்தில் அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசர்கள் எல்லாமே ஓரளவு பேரளவு தலைவராக தான் இருந்திருக்காங்க. கடைசியாக அந்த துக்ளக் வம்சத்தை ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னா நசுருதீன் முகமது ஷா 1394 to 1414. ஓகேங்களா. கடைசி துக்ளக் வம்ச அரசர் யாருன்னா நசுருதீன் முகமது ஷா. ஓகேங்களா. இப்போ வந்து இடையில வந்து தைமூர் படையெடுப்பு வந்து வருது. ஓகேங்களா. இந்த தைமூர் படையெடுப்பு வந்து எப்போ வருதுன்னா 1398. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு வந்து 1398. தைமூர் அப்படிங்கிறவர் மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் தைமூர். ஓகேங்களா. அவர் வந்து 1398 டெல்லியில் வந்து படையெடுத்து வராரு. அப்போ இந்த டெல்லியில் நடைபெற்ற படையெடுப்புக்கு தான் தைமூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நடந்தது அப்படின்னா 1398 நடந்திருக்கும். ஓகேங்களா. இந்த போரில் தைமூர் வெற்றி பெற்று நசுருதீன் முகமது ஷா இருக்கார் இல்லையா, அவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஓகேங்களா. தைமூர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு, நசுருதீன் முகமது ஷா வந்து தோத்துட்டாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து தைமூர் வந்து என்ன பண்ணுறாருனா மறுபடியும் வந்து சாமர்கண்டுக்கே போகணுன்ற சுச்சுவேஷனால் அவரோட அடிமைகள் கிட்ட வந்து டெல்லியை, பஞ்சாப் மற்றும் மீரட் இந்த 3 பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா அவருடைய அடிமையான கிசர்கான் கிட்ட வந்து விட்டுட்டு போகிறார். ஓகேங்களா. இந்த கிசர்கான் தான் வந்து அடுத்து வரக்கூடிய சையது வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா. ஏன்னா வந்து தைமூர் வந்து சாமர்கண்டு போயிடுவார், போகிற வழியில் அவரை கொண்டுடுவாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டதும் இவர் வந்து தன்னைத்தானே ஒரு சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு சையது வம்சத்தை வந்து தொடங்கிடுவார். ஓகேங்களா. சையது வம்சம் பார்த்தீங்கன்னா 1414 to 1451. சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கிசர்கான். ஓகேங்களா. அவருக்கு அடுத்து யார் வராங்கன்னா முபாரக் ஷா வராரு. முபாரக் ஷா வந்து எப்போ ஆட்சி புரிகிறாருன்னா 1421 to 1434 வந்து அவர் அரியணை ஏறிடுறார். அவர் வந்து ஆட்சி புரிகிற காலம் அதுதான். ஓகேங்களா. முபாரக் ஷா ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா நீதிமன்றங்களில் நிறைய வந்து இந்துக்களை வந்து நீதிபதிகளாக நியமனம் செய்கிறாரு. ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் முபாரக் ஷா பொறுத்த வரைக்கும். முபாரக் ஷா இருக்கும்போது அவருடைய ஆட்சியில் தான் நீதிமன்றங்களில் இந்துக்களை வந்து நீதிபதியாக நியமனம் செய்தார். அடுத்து முகமது ஷாவுக்கு அப்புறம் யார் வரானா முகமது ஷா வராரு. முகமது ஷா வந்து 1434 to 1445 ஆண்டு காலத்தில் ஆட்சி செய்கிறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா முகமது ஷாவோட ஆட்சியில் ஆளுநராக இருந்தவர் தான் வந்து அடுத்து வரக்கூடிய லோடி வம்சத்தில் வரக்கூடிய பகலூல் லோடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து முகமது ஷா கிட்ட ஒரு ஆளுநராக வேலை செஞ்சவர் தான். ஓகேங்களா. எப்படி வந்து பகலூல் லோடி வந்து லோடி வம்சத்தை தோற்றுவிக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இந்த முகமது ஷா இருக்கார் இல்லையா, இந்த முகமது ஷாவுக்கு அப்புறம் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் வராரு, அரியணை ஏறாரு. ஆனால் ஆலம் ஷா என்ன பண்ணுறாருனா அரியணை ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட பதவியவே திறந்துட்டு 30 ஆண்டுகள் வந்து கிராமத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த மன்னர் ஆலம் ஷா. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆலம் ஷா மன்னர் வந்து 30 ஆண்டுகாலம் வந்து கிராமத்தில் தன்னோட அரச பதவியை திறந்துட்டு அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கிட்ட பகலூல் லோடி ஆளுநராக ஆல்ரெடி இருந்திருப்பார் இல்லையா, ஆளுநராக இருந்தால் பகலூல் லோடி என்ன பண்ணுவார்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அவர் வந்து அரியணையை வந்து கைப்பற்றிடுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து லோடி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பகலூல் லோடி. ஓகேங்களா. அவருக்கு அடுத்து வரக்கூடியவர் தான் சிக்கந்தர் லோடின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கந்தர் லோடி பார்த்திங்கன்னா லோடி மரபிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடி அரச வம்சத்திலே வந்து சிக்கந்தர் லோடி வந்து ஒரு தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் லோடி வந்து செனாய் அப்படிங்கிற இசையை வந்து மிகவும் விரும்பியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிக்கந்தர் லோடி செனாய் அப்படிங்கிற இசையை மிகவும் விரும்பியவர். இவர் தான் வந்து ஆக்ரா நகரையே உருவாக்கியிருப்பார். தலைநகரை கூட டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஆக்ரா நகரை உருவாக்கியவர் சிக்கந்தர் லோடி. தலைநகரை டெல்லி டு ஆக்ராவிற்கு மாற்றினார். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் வரக்கூடியவர் தான் இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா. இப்ராஹிம் லோடி வந்து அரியணை ஏறினதுக்கு அப்புறம் 1526 ஒரு முக்கியமான படையெடுப்பு வந்து இப்ராஹிம் லோடி வந்து சந்திக்கிறாரு. எதனால ஒரு சூழ்ச்சினால தான். ஏன்னா வந்து இப்ராஹிம் லோடி வந்து ஆட்சி செய்கிறது வந்து அவருடைய ஆளுநர்கள் மற்றும் அவருடைய உள்நாட்டிலே வந்து அவருக்கு நிறைய கிளர்ச்சிகள் வந்து ஏற்படும். அதில் முக்கியமாக சொல்லக்கூடியவங்க வந்து தான் தில்வார் கான் அப்புறம் வந்து ராணா சங்கா. இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க இப்ராஹிம் லோடியோட ஆட்சி பிடிக்காம பாபர் கிட்ட போயிட்டு கேட்பாங்க இல்லையா, முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் பாபர். ஓகேங்களா. ராணா சங்காவும் தில்வார் கான் லோடியும் தான் வந்து
பாபரை போயிட்டு சந்தித்து நீங்கள் வந்து டெல்லி மேலே படையெடுத்து வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம், நீங்கள் முதல்ல படையெடுத்து வந்து இப்ராஹிம் லோடி வந்து தோற்கடிங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாபரும் வந்து ஒத்துக்கிட்டு வருவார். ஓகேங்களா. அப்படி வரும்போது 1526 பானிபட் அப்படிங்கிற இடத்துல புகழ்பெற்ற முதல் பானிபட் போர் வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெறுது. அதில் வந்து பாபர் வந்து போரில் வெற்றி பெறுறாரு, இப்ராஹிம் லோடி வந்து தோற்றுறாரு. ஓகேங்களா. இதோட வந்து டெல்லி சுல்தான்களே வந்து முடிவுக்கு வந்தது, அதோட ஆட்சிகள் வந்து முடிவுக்கு வந்தது. அடுத்து வந்து முகலாய வம்சத்தை வந்து பாபர் வந்து தோற்றுவித்துருவார். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்துருக்கோம். டெல்லி சுல்தான்களை பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்பவே ஷார்ட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்களை பற்றி அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.